அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா, பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளன் சார்பாக மின் வாரியத்தில் பணியாற்றி வரும் கேங்மேன் சம்பந்தமாக தலைமை பொறியாளர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளன. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின் வாரியத்தில் ஒரு தொழிற்சங்கமான பாரதிய மின் தொழிலாளர் சம்மேளன் சார்பாக தலைமை பொறியாளர் பணியமைப்பு அவர்களுக்கு, அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் ஒரு லெட்டர் பேட் எழுதியுள்ளன. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேங்மேன்கள் சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்ய உரிய வழிவகை செய்ய வேண்டும் எனவும், விரைவில் அவர்களுக்கான இடமாற்ற உத்தரவை வழங்க வேண்டும் என்று ஒரு குறிப்போடு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். அதை பற்றி பார்க்கலாம். சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் வேண்டும், கேங்மேன்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டிய விண்ணப்பங்களை தலைமை பொறியாளர் மற்றும் பணியமைப்பு அவர்களுக்கு உரிய வழிமுறையாக சமர்ப்பிக்க 10 நாட்களுக்குள் வேண்டுமென தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு இடமாற்றம் வேண்டி விண்ணப்பங்களை தலைமை மற்றும் பொறியாளர் பணியமைப்பு அவர்களுக்கு உரிய வழிமுறையாக சமர்ப்பித்துள்ளனர். அதாவது கேங்மேன் இடமாற்றம் செய்ய கேங்மேன்களுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருந்த நிலையில் அவற்றை கேங்மேன்கள் பூர்த்தி செய்து உள்ள நேரத்திலும் கேங்மேன்களுக்கு இடமாற்றம் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், கேங்மேன் பதவிக்கென தனியே பதவி ஒதுக்கீடுகள் செய்யப்படாத காரணத்தால்தான் மேற்கொண்ட இடமாற்ற உத்தரவுகளை வழங்கிட காலதாமதம் செய்யப்பட்டு வருகிறதா என்று ஒரு கேள்விக்குறி எழும்பியுள்ளது. களப்பிரிவின் ஆரம்ப நிலை பதவியான கள உதவியாளர் பதவிகள் பல விநியோக பிரிவு அலுவலகங்களில் காலியாகவே உள்ளது. மின் வாரியத்தில் நிதி சுமை காரணம் காட்டி மேற்கொண்ட காலியாக உள்ள கள உதவியாளர் பதவிகளை நேரடி பணி நியமனத்தின் அடிப்படையில் நிரப்பிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளன. இதனால் மின்தடை நீக்க பணி, மின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஆள் இல்லாமல் தடையில்லா மின்சாரத்தை தொடர்ந்து விநியோகத்தில் பெரும் சுமையாக உள்ளது. பொதுமக்கள் மத்தியில் மின் வாரியத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 2023 ஏற்பட்ட ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தின்படி 2018 வேலைபளு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. சரத்துகள் தொடர்பான 140 டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு 7 மின் பணியாளர்கள் மற்றும் நகரம் மற்றும் பெருநகர பகுதிகளில் 18,200 மின் இணைப்புகளுக்கு 7 வேலையாள் குழுமமும், மலைப்பகுதிகளில் 7 டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு 1 வேலையாள் குழுமமும் அமைக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி பல்வேறு சரத்துகள் இன்னும் செயல்முறையாக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு கம்பியாளர் மற்றும் ஒரு கள உதவியாளர் அல்லது மஸ்தூர் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் மேற்கொண்ட முத்தரப்பு ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே மின் விநியோக பிரிவுகளில் கள உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் மஸ்தூர்களை நியமிக்கலாம் என்று ஏற்கனவே முத்தரப்பு ஒப்பந்தத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று வரை அதற்கான ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கான விரைவில் மின் வாரியத்தில் பணியாற்றி வரும் கேங்மேன் அவர்களுக்கு சொந்த ஊர் இடமாற்றம் மற்றும் கள உதவியாளர் வழங்க வேண்டும் என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது 2021 பணியேற்பு செய்த கேங்மேன் பணியாளர்கள் அனைவரும் தற்போது 2 ஆண்டு பயிற்சி காலத்தை பூர்த்தி செய்துவிட்டனர். இந்த 2 ஆண்டு வருட பயிற்சி காலத்தில் அலுவலர்களின் வாய்மொழி உத்தரவுக்கு கட்டுப்பட்டு களப்பிரிவு பணியாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் தடைகளை சரி செய்தல் மற்றும் மின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்டவற்றை கேங்மேன் பணியாளர்கள் செய்து வந்துள்ளனர். எனவே கள உதவியாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பணி பொறுப்புகளை திறம்பட மேற்கொள் செய்யும் கேங்மேன்களை அதாவது அனுபவத்தை முன்னிட்டு அவர்களுக்கு கள உதவியாளர் பணியிடம் வழங்க வேண்டும். அவர்கள் தலைமை பொறியாளர்களுக்கு கடிதம் வாயிலாக 10,000 கேங்மேன்களின் இடமாற்ற விண்ணப்பங்களை பரிசீலித்து இடமாற்றம் வழங்கிட வேண்டும் என கேட்டுள்ளனர். இதுபோல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.